இணையில்லாத எழில்மானே. மதுவார் மலர் மாலை சூடி வணங்கிடுவேன் பதமே பாடி. எந்த நாளுமே நாமே இருவரொன்று பெறுவோமே. என்னையாண்டிடும் ஞான சக்தி உன்னையன்றி உண்டோ சித்தி. என்னையாண்டிடும் ஞான சக்தி உன்னையன்றி உண்டோ சித்தி. நினைவினிலே உனதோர் பக்தி நேசமதே நிஜமாம் முக்தி. இன்பலோகம் நீதானே இணையில்லாத எழில்மானே. எந்த நாளுமே நாமே இருவரொன்று பெறுவோமே. இந்தாங்க பால் சாப்பிடுங்க. உங்களதான் என்ன அப்படி பாக்குறீங்க? பாக்குறேனா? இல்ல, யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னத்த அப்படி பலமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நான் கண்ட இன்ப காட்சிகள் அத்தனையும் உண்மைதானா? காட்சிகளா? ஆமா. இந்த உலகத்தை விட்டு இங்கு வாழும் மனிதர்களை விட்டு எங்கெங்கேயோ போயிருந்தேன். எத்தனையோ இன்ப காட்சிகளை கண்டேன். ஏன் அனுபவிச்சு. லட்சுமி கிட்டவாயே விவரமா சொல்றேன். அட, உனக்கு போய் நான் சொல். நீ தான் கூட இருந்தியே. நான் கூட இருந்தேனா? நல்லா இருக்கே. நான் இந்த இடத்தை விட்டு எங்கேயுமே நகரலையே. சரி, இப்ப வர்றிய? அப்போ நான் கண்ட ஆனந்த காட்சி எல்லாம் பொய்யில்லை, நிஜம்தான். நான் கனவுன்னு நினைச்சேனே. நீ வர்றதா இருந்தா அது கனவா இருக்க முடியாது. ஏ நான் அது எப்படி வர முடியும்? கனவோ நீயோ ரெண்டுல ஒண்ணுதான் வர முடியும். அப்படின்னா அத கனவா நினைச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருங்க. நான் வரேன். அல்லட, நீ போனா கனவு கலைஞ்சு போயிடுமே. லட்சுமி, இருக்கிற சந்தோஷத்துல இப்படி தலகால் தெரியாமலா ஓடுறது? நல்ல வேளை, பயங்கரமான பள்ளத்துல விட பாத்தியே. நான் விழுந்தா பிடிச்சுக்கிறதுக்கு நீங்க தான் இருக்கீங்களே. சரிதான், என்னையும் எடுத்துக்கிட்டு போறதுக்கா? அப்போ நான் உங்களை கொண்டு போய் பள்ளத்துல தள்ளிடுவேன் நினைச்சீங்களா? அடடா, நான் என்ன சொல்றேன், நீ என்ன நினைக்கிற? லட்சுமி, பார் சொல்றேன். அம்மாடி, பாத்தியா? இது ஆளவந்தான் படுக்குழி. அப்படின்னா? ஆளவந்தான் இல்ல, எப்படி பசுத்தோல் போத்திய புலி. உள்ளுக்குள்ளே வஞ்சகம் சூது அத்தனைக்கும் இருப்பிடம். ஆனா வெளிவேஷத்துல மட்டும் உத்தமனா நடிச்சு ஊராரை ஏமாத்தி எப்படி தான் வலையில போட்டுக்க பாக்குறானோ அப்படித்தான் இதுவும். அப்படி ஏமாத்துறவங்க இருந்திருந்து என்னைக்காவது ஒரு நாள் அவங்களே ஏமாந்துருவாங்க. உழவே முன்னாலே தான் இந்த உலகம் சுத்தணுமே பின்னாலே தான். உழவே முன்னாலே தான் இந்த உலகம் சுத்தணுமே
பச்சை தானியத்தை பக்குவமாக்கி வீட்டிலே பாதுகாத்து விதைச்சிடுவான் பருவம் கண்டு காட்டிலே உயிர் வாழும் ஜனங்களுக்கு உணவு பொருளை நாட்டிலே பொண்ணுக்கு நூறாகத்தான் உண்டாக்குவான் பாட்டிலே உழவே முன்னாலே இந்த உலகம் சுத்தணும் மகள் பின்னாலே வயலுக்குள்ளே களை இருந்தா பயிருக்கு வளம் இருக்காது நல்ல மனிதர்க்குள்ளே பதர் மிகுந்தா நாட்டுக்கு நலம் வளராது இந்த நாட்டுக்கு நலம் வளராது மனசுக்குள்ளே பயம் இருந்தா வாழ்வதுதான் உயராது செல்லும் மார்க்கத்திலே தவறிருந்தா மறுத்திடும் புகழ் உயராது உழவே முன்னாலே இந்த உலகம் சுத்தணும் மகள் பின்னாலே பாடுபட்டு பயிர் வளர்த்து பலனெடுக்கணும் நல்ல பலனெடுக்கணும் அதை பல பேருக்கு பகிர்ந்து கொடுத்து பஞ்ச நீக்கணும் உணவு பஞ்ச நீக்கணும் பாடுபட்டு பயிர் வளர்த்து பலனெடுக்கணும் நல்ல பலனெடுக்கணும் அதை பல பேருக்கு பகிர்ந்து கொடுத்து பஞ்ச நீக்கணும் உணவு பஞ்ச நீக்கணும் கும்பிடுறேங்க முதலாளி. என்னங்க இப்படி திடீர்னு? வேற ஒண்ணும் இல்ல, என் மாடு இங்க நிக்குது, அதை எடுத்துட்டு போலாம்னு வந்தேன். நம்ம மாடு இங்க ஒண்ணும் இல்லைங்களா? என்னது ஒண்ணும் இல்லையா? மலை மாதிரி மாட்டை வச்சுட்டு ஏயா இல்லங்கிற போய் சொல்றேன். அது வேறா முதலாளி, சாக கிடந்த கண்ணுக்குட்டியை கொண்டாந்து வளர்த்துங்க. இப்போ நீங்க வந்து திடீர்னு என்னங்க இது? என்னமோ 10 நாள் பாத்துக்குங்கன்னு சொன்னா அசலே உங்களுக்கு பேச ஆரம்பிச்சுங்களா? தூக்கிக்கிட்டு போங்க, பழைச்சா உங்க அதிர்ஷ்டம் அப்படி எப்படின்னு சொன்னீங்களே, இப்போ என்னமோ உனக்கு மாதிரி வந்து நிக்கிறீங்க. உனக்கு நாக்கு 1 2 ஐயா. மரியாதை கட்ட இடத்தில் பேச்சென்ன வேண்டியது இருக்கு. டேய், போய் மாட்டை எடுத்துட்டு வாங்க. முதலாளி நில்லுங்க. அம்மா பிடிக்க முடியலங்கிற, மாட்டுக்கு மேல தீனி திங்கிற. நாளை சாத்தி எடுத்துட்டு வாங்க. அது உதச்சாலும் சரி கடிச்சாலும் சரி, மாடு எம்மாடு. அது ஒழுங்கா வரல, சுட்டாவது ஜீப்பில் தூக்கிட்டு போறேன். கொண்டா துப்பாக்கி. வேண்டாங்க முதலாளி, வேண்டாங்க முதலாளி, வேண்டாங்க. என் செல்வத்தை சுட்டுட்டாதீங்க முதலாளி. வேண்டாமா? அப்படியா? நான் மரியாதை வர சொல்லு. ஆகட்டும் முதலாளி. கண்ணு, அநியாயத்துக்கு எதிராக நின்னா கொண்டுடுவாங்கடா. வேண்டாண்டா கண்ணு, வேண்டாம். உயிரோடு இருந்தா என்னைக்காவது பார்த்துக்கலாம். போயிட்டு வாடா கண்ணு, போயிட்டு வாடாமா. அவங்க செய்த பாவத்தை அவங்க அனுபவிப்பாங்க. எல்லாத்துக்கும் கடவுள் ஒருத்தர் இருக்கார். ஆமா ஆமா இருக்கார். நான் மட்டும் அங்க இருந்திருந்தா மாட்டை புடிச்சிட்டு போயிருப்பானுங்களா? காலை முடிச்சிருக்க மாட்டேன். இந்தாங்கப்பா.
அது மாறாது தடி மாடு பிசாசு. நேத்து ராத்திரி என்னாச்சு தெரியுமா? அந்த மாடு வீட்டுக்குள்ள பூந்து இருக்கிற சாமரத்துல உடைச்சு தள்ளிட்டு நல்ல வேலை தப்பிச்சட்டது இல்ல சுட்டறிஞ்சிருப்ப பாத்துக்கோ. முதலாளி வாயில்லாத ஜீவன் உங்களுக்கு நஷ்டத்தை உண்டாக்கணும்னு நினைச்சுக்கிட்டா வந்து நினைச்சு வந்துச்சோ அல்லது நீ நினைச்சு அனுப்பிச்சு அது எனக்கு தெரியாது. பாரு எனக்கு எக்கச்சக்கமான நஷ்டம். நஷ்ட ஈடு நீ கொடுத்தே ஆகணும். பாத்துக்கலாம். நஷ்ட ஈடா? ஆமா 1000 ரூபாய். ஐயா அவ்வளவு பணத்துக்கு திடீர்னு நான் எங்க போறது? அதுக்கு என்ன நஷ்டப்பட சொல்றியா? பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள நீ பணம் கொடுக்கல உன் மாடு சந்தைக்கு போயிடும். முதலாளி உங்களுக்கு பணம் தானே தேவை? ஆமா. எனக்கு தர வேண்டிய சம்பள பணத்தை எடுத்துக்கிட்டு மாட்டி விட்டுடுங்க. என்னது சம்பள பணமா? ஆமா. கனவு கண்டியா அல்லது கலாட்டா பண்ண வந்திருக்கியா? சம்பளமா? அதுதான் உங்க அம்மா அடிக்கடி கணக்கு தீர்த்து வாங்கிட்டு போயிடுவாங்க. எங்க அம்மா வந்து கேட்கறப்ப எல்லாம் பையன் கல்யாணத்துக்கு பணம் வேண்டாமா, என்கிட்ட இருந்தா பேங்க்ல இருக்கிற மாதிரி ஏமாத்திட்டு இப்ப மோசம் செய்ய பாக்குறீங்களா? எத்தனை காலமா நல்லது கெட்டதுன்னு நினைக்காம உங்க இஷ்டப்படி எல்லாம் நடந்ததுக்கு இதானா நீங்க கொடுக்கிற வருமானம்? ஏண்டாடா உன்னை 5 வயசுல எடுத்து வளர்த்தி இவ்வளவு பெரிய ஆளாக்குனதுக்கு நீ எனக்கு காட்டுற நன்றி ஆயுது. அந்த நன்றி உணர்ச்சி இருக்கிறதுனாலதான் முதலாளி இப்படி கேட்டுக்கிட்டே நிக்கிறேன். இல்ல மரியாதையா எண்ணி வச்சுட்டு மறுவேலையா பாருங்க. முடியவே முடியாது. நீ என்ன வேணும்னாலும் செய். யாருக்கிட்டையாவது போய் சொல்லு போ. என் பணத்தை எடுத்துட்டு நீ தப்பிக்க முடியாது. உன் ஜாதகம் என் கையில இருக்கு. ஜாதகம் வாங்க. அப்பா சாப்பிடுவாங்கப்பா. எனக்கு பசி இல்லம்மா, நீ போய் சாப்பிட்டு வா. இன்னும் எத்தனை நாளுக்கப்பா இப்படி சாப்பிடாம இருப்பீங்க? இனி நான் இருந்து என்னம்மா பிரயோஜனம்? என் கண்ணை போல வளர்த்த இன்னைக்காவது அதுகளை தொட்டு ஒரு அடி அடிச்சிருப்பேன். என்னதான் பாடுபடுத்துறாங்களோ, என்ன சித்திரவதை செய்யறாங்களோ. அதுக்காக நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா அப்புறம் ஏங்கது என்னப்பா ஆகுறது? நான் மட்டும் உங்க மகன் இல்லையா? என் மேல உங்களுக்கு அன்பு இல்லையா? அம்மா நான் இருக்கிறது இல்லாத உங்களுக்கு ஒண்ணுதானா? அம்மா அப்படி சொல்லாதம்மா, அப்படி சொல்லாத கண். தலை வாங்க போறேன். என்னது? போஸ்ட் ஆபீஸ் போய் ஸ்டாம்ப் வாங்க போறேன். இருடா வண்டியில இரு. வண்டியிலயா? என்னடா சிரிக்கிற? என்ன மாமா இது? அதெல்லாம் கடிலாக்கா பேக்காடா அதுல போய் ஏறிக்கிறதுக்கு? கேவலம் மாற்று வண்டி. அந்த மாற்ற பார்த்தாலும் பயமா இருக்குது. ஏண்டா நீ விவசாயம் கத்துக்கத்தானே வந்த? எஸ் எஸ். தமிழ் பேசுற? ஆமா ஆமா. மாட்டை பார்த்து பயப்படுறியா?
இப்படி பயப்படுறவன் நீ எங்கடா விவசாயம் கத்துக்க போற? மாமா, நான் மாட்டை பார்த்து பயப்படவில்லை. ஓஹோ, நாம் வாய் உள்ளவர்கள், பேசக்கூடியவர்கள். அந்த மாட்டுக்கு வாய் கிடையாது, வாய் இல்லாத ஜீவன். அது வேலை ஏறி பிரயாணம் செய்வது. ஐ டோன்ட் லைக் திஸ். டே முத்தி போச்சரா நீ. இனிமே நீ கீழே இருக்கப்படாது, நீ மலை மேல இருக்கக்கூடியவன். என்ன மாமா என்ன குரங்காக்குறீங்க நீங்க? யாராங்க இவரை வண்டியில் எறி. இருப்பா, ஏய் நானே வந்துடுறேன். இரு, ஏய் என்ன தூக்குன்னு ஒண்ணு தூக்கிட்டீங்களே, ஒரு ஜென்மத்துல மாடா இருந்திருப்பீங்களா? சரி போங்க. ஹை ஹை முள்ள முள்ள ஹை. என்ன சிங்காரம் இல்ல? என்னையா சுகமா இருக்கியா? எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்தா சுகம்தான். சிங்காரம் பாத்தியா, உன் அண்ணன் வளர்த்த மாட்ட பம்பரம் மாதிரி ஆடுவையா. உன் அண்ணன் கை சாமான்யமான கை இல்லையா, தங்க கை, தங்க கை. பாடுபடுறவங்க ஒருத்தர், பலனை அடைவங்க ஒருத்தர். ஏன் பம்பரம் ஆடாது? நீ குடுறா. இன்னும் உன் திமிர அடங்கல பத்தியா? தாயே மீனாட்சி, இவன் திமிர அடக்க மாட்டியா? உனக்கு 7 தேங்காய் உடைக்கிறேன். ஏய் போடுறா வண்டிய. முறுக்கினது போதும். ஐயா ஆம்பளை கீழே இறங்கி வாங்க. என்னடி இது? ஏய் ஏய் ஒட்டண்டா டியூட்டி. ஏய் ராமசாமி, என்னடா சௌக்கியம் தானா? உங்க குடும்பம் எல்லாம் சேமமா இருக்கா? சேமமா இருக்கா? இது நாங்க புதுசா இருக்கு. எத்தனை நாளா இல்லாம இன்னைக்கு வந்துட்டு. வேற ஒண்ணு இல்லப்பா, வண்டிய பாத்தில, மாட்டை கவனிச்சு இல்ல, அதான் நீ போ நீ போ. என் கணக்கு நீ கீழே உட்காரு. உன் கணக்கு கணக்கு. ஐயோ கோயிசாமி, ஏப்பா நடந்து போற? வண்டியில வாப்பா, உட்காருப்பா. இந்த வண்டி இல்லையா? நானா இந்த ஊர்ல உள்ளவங்களா அப்புறம் ஏன் மூஞ்சிலையில காரி துப்புவாங்க. என்னயா திணற? மாடுதானே, எங்க மாமா இது பண்ணி கொண்டாந்து. என்ன திருடனா? அப்படி சொன்னா நீங்க ஒத்துவீங்களா மாமா? விலை கொடுத்து வாங்க. அப்படி சொல்லு, உட்காரப்பா. என்னடா ஒய்யார நடக்குது? அடிச்சு ஓட்டப்பா. மாமா, மாடு நம்ம கிட்ட வந்துடுச்சு இல்ல, நம்ம குணம் தானே அதுக்கு இருக்கும். அதான் திருட்டு கடை போடுது. சும்மா இருக்கா, ஓட்டப்பா ஓட்டப்பா ஓட்டப்பா. உங்க இல்லீங்க, என்ன சொல்றாரு? ஓட்டப்பா ஓட்டு. அடேங்கப்பா, மாட்டு ஓட்டப்பா. இதே மாதிரி ஒரு பள்ளத்துல போடு. தெரியல முகரை தெரியல. என்ன மரம் தூக்குறா? என்னடா நீ அட தூக்குறா? ஐயா ஆமா ஆமா. ஐயோ எப்படி சமைக்க கொல்லாம் போற? தள்ளி வைக்கல, தள்ளுவியா? இன்னும் கொழுப்பு கொழுப்பு. என் மூக்க பாத்தியா? கிழிஞ்சு போச்சு. என் மேல ரத்தம் இல்லையா? ஒரு காயம் கூட இல்லையான்னு கேட்டு. காயம் கூட இல்லையா? பாத்தியா எவ்வளவு தீவிர மாட்டு இருக்கட்டும். வீட்டுல கொண்டு போய் எலும்பு அடிச்சு உடைக்கலாம். மாமா இவர் எலும்ப காணுமா மாமா? எதுக்கு எடுத்தாலும் முன்னால ஓடி ஓடி வர்றாங்க. அனுபவிக்கிறேன். அடாடாடாடா, என்ன திமிரு, என்ன திமிரு. உங்களுக்கும் இந்த வேதனை வரலாமா? என்ன பண்ணது? அதுதாங்க, இந்த மாடுகளுக்கும் இல்ல மனுஷன் குணம் வந்துடுச்சு. ஏதுடா இது? ஐயா வண்டிக்குள்ள இருக்கிறாரே, கொஞ்சம் மரியாதையா போவோம்ன்றது கொஞ்சம் கூட இல்லாம எடக்கு பண்ணி இல்ல வண்டிய தலைக்குப்புற கவுத்துட்டுது. இந்த சமயத்துல மாத்திரம் அந்த புதுப்பட்டி சொக்கனா இருந்திருந்தா அடிக்கிற அடியில தோலை உரிச்சு ஆணி அடிச்சு இல்ல தரையோட தரமட்டமா படிய வச்சிருவான். நாம் ஏதோ கொஞ்சம் நல்லவங்களா இருந்ததுனால இந்த மட்டோடு முடிஞ்சது. நல்லா ஞாபகப்படுத்த. நீ உடனடியா சொக்கங்கிட்ட சொல்லி என்ன மாட்டை கூட்டிட்டு போய் நீ சொன்னதை செய்ய. என்னங்க இந்த கடவாப்பல் 2 கரண்ட் இருக்கு போல இருக்குப்பா. என்ன எடுக்க சொல்றீங்களா? டாக்டர் கிட்ட எடுத்துக்கிறேன். அது ஆடுது. நம்ம என்னமோ சதி செஞ்சிருக்காரு. அவுத்து விட்டுடுறேன், எங்கேயாவது ஓடி போயிடுங்க.
ராமா, சொல்லுங்கடா, எங்கடா மாட்டை கொண்டு போறீங்க? ஏன்டா அப்படி கட்டி வச்சிருக்கீங்க? என்ன செய்வேன்? திருட வந்ததோடு கொலையும் செய்வேன். அவ்வளவுதானே? சந்திரா, நான் இங்க திருட வரல. பின்ன எதுக்கு வந்தேன்? நியாயமா எனக்கு சேர வேண்டிய பணத்தை எடுத்துட்டு போக வந்தேன். நியாயம்? அதுக்காக இந்த அர்த்தராத்திரியில திருட்டுத்தனமா வர வேண்டிய அவசியம் இல்லை. பின்ன என்ன செய்யறது? முள்ளால் தானே எடுக்க முடியும். அந்த திருடன் கையில சிக்கிற பணத்தை திருடனாக வந்தாதான் கொண்டு போக முடியும். அது தப்பு. அதுக்காக திருடனா வர வேண்டியதில்லை. தலை நிமிர்ந்த ராஜா போல வந்து கேட்டு வாங்கலாம். ஏன் கொடுக்கிற? இதையும் நீயே வச்சு. நீ கொடுக்கிற பணத்தை எல்லாம் கொண்டு போறதுக்கு நான் இங்க வரல. எனக்கு வர வேண்டியது எவ்வளவுதான். அநியாயமா சம்பாதிச்ச அந்த பணம் அவர்கிட்டே இருக்கட்டும். ஆண்டவனே, ஆண்டவனே, என் ராம எங்க இருக்கா? எங்க இருக்கா? காட்ட மாட்டேன். நீ காட்ட மாட்டேன். ராமா, சுவாமி, என் ராம, ராமா எங்கடா இருக்க? உனக்காக எங்கெல்லாம் தேடுதுடா. என்ன இப்படி வந்து என் மேல கோபமா? என் மேல கோபம் உனக்கு? உன் அப்பா மேல கோபம் உனக்கு? பரவாயில்ல, பரவாயில்லடா. இப்போது பார்த்தனே உன்னை, அதுவே போதும். ஐயோ, ஏன்னா இப்படி அழைச்சிட்ட? சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? ராமா, இரு இரு. என் ராஜா, என்ன மாட்டியா? பயப்படுறியா? அந்த ஆள வந்தாருக்கா பயப்படுற? இரு, அவன் நான் கவனிச்சுக்கிறேன். அப்பா, அப்பா, யாரு? யாரு நீ? வேண்டாப்பா, லட்சுமி. லட்சுமி? லட்சுமி இல்ல. என் லட்சுமி இருந்தா
என் ராஜாவை பிடிச்சிட்டு போயிருப்பானா? இல்ல, என்கிட்ட லட்சுமி இல்ல, அதனாலதான் எல்லாம் என்ன அழ வைக்கிறாங்க. இல்ல அப்பா, அப்பா, நான் தான் அப்பா, உங்க மகன். எனக்கு எந்த மகளும் இல்லை, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன், என் ராமன். ராமா, அப்படித்தானே? அப்படித்தானே? ஏய் ராமா, இந்த மனுஷ ஜாதி இருக்கு, பொல்லாத ஜாதி, நம்ப கூடாது. அப்புறம் மகனையும் பிரிச்சு வைக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. டேய், நீ நம்பாது, நம்பாது. அப்பா, வாங்கப்பா, வீட்டுக்கு போவோம். நான் எங்க வரமா? இதான் என் வீடு, என் ராமன் இருக்கிற இடம் தான் என் வீடு. நான் வரமாட்டேன், நான் எங்க ராமா. யாரா என் ராமனை முடிச்சுட்டு போறது? ராமா, ராமா, ராமா. என்ன சமாச்சாரம்? எப்படி இருக்கிற? சௌக்கியமா? முதலாளி, எங்க அப்பா பைத்தியம் பிடிச்சு தெருவுல திரியறாருங்க. அவரை காப்பாத்துங்க முதலாளி, அவருக்கு நீங்க தான் உயிர் பிச்சை கொடுக்கணும். அப்படிப்பட்ட குறை அவருக்கு என்ன வந்துச்சா? பொன் விளையும் பூமி இருக்கு, பொங்கி விளையும் கிணறு இருக்கு. போதா குறைக்கு யாரா இருந்தாலும் சரி, பந்தயத்தில் ஜெயிச்சு ஆயிரக்கணக்கான பணத்தை சம்பாத்தியம் செய்து கொடுக்க அழகான பொண்ணு நீ இருக்கிற. அப்படி இருக்கும்போது என்ன குறைச்சலாம்? முதலாளி, எங்களுக்கு அந்த நிலமும் கிணறும் பெருசு இல்ல முதலாளி. எங்க அப்பாவுக்கு எங்க மாடுங்க மேலதான் உயிர். அதுங்க போனதுல இருந்து அவர் தன்னையே மறந்து தெரியறாருங்க. வேணும்னா அந்த நிலத்தையும் கிணத்தையும் நீங்களே எடுத்துக்கங்க முதலாளி. அந்த மாடுங்களும் கொடுத்துடுங்க. நாங்க என்ன குத்தம் செஞ்சிருந்தாலும் மன்னிச்சு மறந்துடுங்க முதலாளி. மறக்கவா? ஐயோ, அன்னைக்கு நீ அந்த ஒய்யார தோட்டத்தோட வண்டியில் ஏறி அந்த சாட்டையை கையில் பிடிச்சு சுழற்றுற காட்சி எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? நரகாசுரனை வதைக்க சத்தியபாமா ரதசாரத்தியம் செஞ்ச மாதிரி இருந்தது. அந்த ஒய்யார காட்சியை நான் மறக்க முடியுமா லட்சுமி? மறக்க முடியுமா? ஏன் பயப்படுற? பயப்படாத. நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத 4 பேர் கேட்டா கேவலம். ஏன் லட்சுமி, நான் தொடப்படாதா? உனக்கு மாடு மட்டுமல்ல, நீ எதை வேண்டுமானாலும் கேளு, நான் கட்டாயம் தர்றேன். ஆனா ஒரு நிபந்தனை. இந்த மாதிரி என்ன என் பக்கத்துல இடத்தை விட்டு அசஞ்ச சுட்டு பொச்சக்கிடுவேன். கண்டா, என்னையா சுட போற? உண்மைதான் கண்ணா. வேண்டாண்டா, நான் தகப்பன் மாதிரி உன்னை சின்ன வயசுல இருந்தே எடுத்து வளர்த்தனடா. என்னையா நீ சுட போற? மனசாலும் நினைக்காதடா, பாவமடா. வேண்டாம். ஆமா, அந்த வளர்த்த பாசம்தான் என்னை தடுக்குது, உனக்கு உயிர் பிச்சை கொடுக்குது. இன்னொரு தடவை இந்த அக்கிரமத்தை செய்ய துணிஞ்ச எங்க மாடு? மாடு இப்ப இங்க இல்லையப்பா. எங்க இருந்தாலும் சரி, பொழுது விடியறதுக்குள்ள அந்த மாடுகள் ரெண்டும் இவங்க வீட்டுக்கு வந்து சேரணும். இந்த அவன் பணம். பணமா? தொடாதே. இப்ப எடுத்துக்கிட்டு நாளைக்கு இல்லைன்னு கூட சொல்லுவேன். மாட்டை கொண்டாந்து விட்டுட்டு பணத்தை வாங்கிக்க. ஏதப்பா இவ்வளவு பணம்? இதுவா? நான் உழைச்ச சம்பள பணம். நீ மாசா மாசம் எங்க அம்மா கிட்ட கொடுத்தேன்னு சொல்லல, அந்த பணம். அம்மா பத்திரமா வச்சிருந்தாங்க. அம்மா பத்திரமா வச்சிருந்தா? எங்கடா வச்சிருந்தா? எங்கயா? உன் இரும்பு பெட்டியில. வேணுமென போய் பாத்துக்க. வர்றேன். நீ உடனே போய் போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணு. நீ உடனே புதுப்பட்டிக்கு போய் அந்த 2 மாட்டம் கொண்டு சொல்லு. அப்பா, என்னப்பா? கண்ணன் திருடலேப்பா. கண்ணன் திருடலையா? வேற எவன் திருடனா? நான் தான் கொடுத்தேன். என்னது? அந்த அயோக்கிய பயலுக்காக நீ பறிந்து பேசுறியா? என்ன திணிக்கிறீங்க? ஓடுங்க போலீஸ்க்கு. போலீஸ் வந்தாலும் சரி, வேற யார் வந்தாலும் சரி, நான் இதான் சொல்லுவேன். இதான் நீ சொல்லுவியா? நீ சொல்லி உன் கழுத்தை நெரிச்சு போடுறப்பா. என்ன செஞ்சாலும் சரி, நான் உண்மையை சொல்லியே தீருவேன். உண்மையை சொல்லுவேன். அப்பா, 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 என்னை விட்டுடுங்க.
அப்பா என்ன விட்டுடுங்க அப்பா. எதுக்கு நான் சொல்றதை கேளுங்கப்பா. உங்க நன்மைக்காக தான் அப்பா சொல்றேன். என் நன்மைக்கு நீங்க என்ன கவனிக்கிறது? சரி, நட கழுதை. என்னை விட்டு நீ எங்கடா போற? நான் இது என்னடா வேலை காட்டுற? அரைச்சமா ஆள சந்திரா சந்திரா அத்தா அத்தா நீ கவலைப்படாத, ஒரே குத்துல அந்த லாக்க உடைச்சிடலாம் பாரு. சாவி இருந்தா கொடு. இப்படி வாங்கத்தா. அப்படியா? அட்டா அயோக்கியா ராஸ்கோல்களா, உங்களை நான் என்ன செய்ய? அட்டே சீக்கிரமா போங்கத்தா. போகணுமா? நீ கவலைப்படாத லட்சுமி. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நம்ம மாடுங்க நம்ம கிட்ட வந்துடும். மாமா மனசும் நிம்மதியாகும். நீ தைரியமாயிரு. போலீஸ்காரங்க இந்த பக்கமா வர்றாங்களே. அந்த அயோக்கியம் தான் அனுப்பிச்சிருப்பான். நீ பயப்படாதே, நான் வரேன். லட்சுமி, ஆபத்து ஆபத்து. என்னது? நம்ம மாடுகளுக்கு ஆபத்து வந்துருச்சு. என்னையா சரியா சொல்லு. என் இடியாக்கு மாமா வெட்ட சொல்லி வெளியூர் அனுப்பிச்சுட்டான். ஐயோ, நீ கவலைப்படாத, வா சொல்றேன். வா வா. ஜவாதி ஜவாது ஜவாது ஜவாதி ஜவாது ஜவாது கம 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 கமங்குது காட்டு பூனை ஜபாது. கம 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 கமங்குது காட்டு பூனை ஜபாது. காசை எண்ணி கணக்கு பார்க்கும் ஆசாமிக்கு ஒப்பாது. ஜம 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 ஜமங்குது ஜாதி பூனை ஜவாது. ஜம 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 ஜமங்குது ஜாதி பூனை ஜவாது. தடவிக்கிட்டா வேர்வை நாசம் அடுத்த பக்கம் தவாது. ஜம 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 கம 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 ஜம கம ஜம் கம 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 கமங்குது காட்டு பூனை ஜபாது. காசை எண்ணி கணக்கு பார்க்கும் ஆசாமிக்கு ஒப்பாது. சிங்கப்பூர் காட்டுக்குள்ள தேடி போனேன் ஐயா, நான் தேடி போனேன் ஐயா. சிங்கப்பூர் காட்டுக்குள்ளே தேடி போனேன் ஐயா. சிறுத்த போல ஆளை பார்த்து சீரிச்சு ஒரு மீயா. குழி தோண்டி மண்ணே பறிச்சு என் கோணி பையே விரிச்சு இப்படி குனிஞ்சு அப்படி வளைஞ்சு இப்படி சுழிஞ்சு அப்புறம் ஒளிஞ்சு இப்படி குனிஞ்சு அப்படி வளைஞ்சு இப்படி சுழிஞ்சு அப்புறம் ஒளிஞ்சு நான் குப்புற போட்டு அமைக்கி புடிச்சு குடஞ்செடுத்த ஜப்பாது ஜப்பாது. காட்டுக்குள்ளே சொல்லி பொறுக்க போனேன், நான் சொல்லி பொறுக்க போனேன். நான் கொல்லிமலை காட்டுக்குள்ளே சொல்லி பொறுக்க போனேன். முள்ளாம்பண்ணிய பார்த்துக்கிட்டு முறைச்சுது ஒரு பூனை. வாங்கோழி குடலை இறைச்சு அத குறுக்க மறுக்க இறைச்சு வாய அடக்கி கால முடக்கி இப்படி குக்கி மேலே எக்கி வாய அடக்கி கால முடக்கி இப்படி குக்கி மேலே எக்கி என் கூடைய போட்டு மூடி பிடிச்சு தேடி ஜவாது ஜவாது. ஆஜம ஜமங்குது ஆகம கமங்குது ஆஜமா ஆகம ஆஜம் ஆகம் ஆகம கம 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 கமங்குது காட்டு பூனை ஜவாது. காசை எண்ணி கணக்கு பார்க்கும் ஆசாமிக்கு ஒவ்வாது. கும்பகோணத்தை
தெருவில் கொழுத்த விலைக்கு விக்கிறது, கொழுத்த விலைக்கு விக்கிறது. நான் கொண்டு வந்து கொடுப்பதால குறைஞ்ச விலைக்கு விக்கிறது. சங்கீதக்காரர் எல்லாம் தடவி பார்த்தது, கையால தடவி பார்த்தது. இந்த தஞ்சாவூருக்காரர் எல்லாம் சபாஷுன்னது. ஓயாங்கோ ஏ சாமிங்கோ, இந்தாங்க கொஞ்சம் வாங்கி பாருங்க சாமி, வாங்கி பாருங்க. ஓ யசமாங்கோ, ஓ ராசாகோ, பாட புடிச்சு பாருங்கோ, கொஞ்சம் வாங்கி பாருங்கோ. கம 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 கமங்குது காட்டு பூனை ஜபாது, காசு எண்ணி கணக்கு பார்க்கும் ஆசாமிக்கு ஒவ்வாது. ஜம 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 ஜமங்குது ஜாதி பூனை ஜபாது, தடவிக்கிட்டா வேர்வை நாட்டம் அடுத்த பக்கம் தொவாது. சாமி ஒண்ணு இருக்கிறதுன்னு சத்தியமாய் நினையண்ணா, ராமா லட்சுமணா, ராமா லட்சுமணா. பூமியிலே பொழைக்கணும்னா புத்தி ரொம்ப வேணுமண்ணா, ராமா லட்சுமணா, ராமா லட்சுமணா. கழுத்துல எடுத்து மாட்டிக்கணும் ராமண்ணா லட்சுமணா, ராமண்ணா லட்சுமணா.